ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். திருமுனைப்பாடி நாட்டை வளப்படுத்திய இனிய நீர் பெருக்குடைய நதிகளில் கெடிலம் நதியும் ஒன்று. அப்பர் பெருமானை ஆட்கொண்ட இறைவன் எழுந்தருளியிருந்த திருவதிகை வீரட்டானம் இந்த நதிக்கரையில் இருக்கிறது. சுந்தரமூர்த்தியை தடுத்தாட்கொண்ட பெருமான் வாழும் திருநாவலூர் இந்நதியின் அருகிலேதான் இருக்கிறது. இந்த இரண்டு க்ஷேத்திரங்களுக்கும் மத்தியில் தொண்டை நாட்டிலிருந்து நடுநாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் செல்லும் ராஜபாட்டை அந்த நாளில் அமைந்திருந்தது. ராஜபாட்டை கெடில நதியை கடக்கும் துறை எப்போதும் கலகலவென்று இருக்கும். நதிக்கரையில் உள்ள மரங்களில் பறவைகளின் குரல்களும் அவை இறகை அடித்துக் கொள்ளும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். பிரயாணிகள் அங்கே வண்டிகளிலிருந்து மாட்டை அவிழ்த்துவிட்டு கட்டுச்சாதம் உண்பார்கள். உண்ணும்போது அவர்கள் விளையாட்டாக வானில் எரியும் சோற்றை காக்கைகள் வந்து அப்படியே கொத்திக் கொண்டு போகும். இவற்றையெல்லாம் பார்க்கும் இளம் சிறார்கள் கைதட்டி ஆரவாரித்தும் ஆஹூ என்று வியப்பொலிகள் செய்தும் கலகலவென்று சிரித்தும் தங்கள் குதூகலத்தை வெளியிடுவார்கள். ஐப்பசி மாதம் ஆரம்பத்தில் கெடில நதியில் வழக்கத்தை விட அதிகமாகவே வெள்ளம் போய்க் கொண்டிருந்தது. இதனால் உச்சி வேளையில் அங்கே கட்டுசாதம் அருந்துவதற்காக தங்கிய பிரயாணிகளின் ஆரவார ஒலிகளும் அதிகமாயிருந்தன. அந்த ஒலிகளெல்லாம் அமுங்கிப் போகும்படியான ஒரு பெரும் ஆரவாரம் திடீரென்று சற்று தூரத்தில் சாலையில் எழுந்தது. கேட்டு பிரயாணிகள் வியப்புற்றார்கள். அவர்களில் சிலர் கரையேறி பார்த்தார்கள். முதலில் புழுதிப்படலம் மட்டுமே தெரிந்தது. பிறகு யானை, குதிரை, பல்லக்கு, பரிவட்டம் ஏந்துவோர் முதலிய ராஜ பரிவாரங்கள் வருவது தெரிந்தது. சிறிது அருகில் அந்த பரிவாரங்கள் நெருங்கி வந்ததும் கட்டியக்காரர்களின் முழக்கம் தெளிவாக கேட்டது. 12ஆம் பிராயத்தில் போர்க்களம் புகுந்த வீராதி வீரர் வீரபாண்டியன் தலைகொண்ட கோப்பரகேசரி, இரட்டை மண்டலத்தார் சொப்பனத்தில் கண்டஞ்சும் சிங்கம், தொண்டை மண்டலாதிபதி, வடதிசை மாதண்ட நாயகர், 3 உலகமுடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருமகனார் ஆதித்த கரிகால சோழ மகாராஜா வருகிறார் பராக். இடிமுழக்க குரலில் 8 திசையும் எதிரொலி செய்யும்படி எழுந்த இந்த கோஷத்தை கேட்டதும் கெடில நதித்துறையில் இருந்தவர் அனைவரும் அவசர அவசரமாக கரையேறினார்கள். அத்தகைய வீராதி வீரனை காண வேண்டுமென்ற ஆவலுடன் நதித்துறையில் நடுவில் வழிவிட்டுவிட்டு இருபுறமும் அவர்கள் ஒதுங்கி நின்றார்கள். கட்டியக்காரர்கள், எக்காளம் ஊதுவோர், பரிச்சின்னம் ஏந்துவோர் ஆகியவர்கள் முதலில் வந்து தண்ணீர் துறையை அடைந்தார்கள். பரிவாரங்களுக்கு பின்னால் 3 குதிரைகள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக வந்தன. 3 குதிரைகள் மீதும் 3 இளம் வீரர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்களை தூரத்தில் பார்த்தபோதே ஜனங்கள் அவர்களை காட்டி இன்னார் இன்னவர் என்று பேசத் தொடங்கினார்கள். நடுவில் உள்ள குதிரை மீது வருகிறவர்தான் ஆதித்த கரிகாலர். பொற்கிரீடத்தை பார்த்தவுடனே தெரியவில்லையா? வெயில் படும்போது எப்படி கிரீடம் ஜொலிக்கிறது என்றான் ஒருவன். இந்த கிரீடத்தைப் போய் சொல்லப் போகிறாயே? கரிகால் வளவன் அணிந்திருந்த மணிமகுடத்தை இவர் சிரசில் தாங்கும் போதல்லவா பார்க்க வேண்டும். அது கோடி சூரிய பிரகாசமாக கண்கள் கூசும்படி ஜொலிக்குமாம் என்றான் இன்னொருவன். அது கரிகால் வளவன் கிரீடமல்ல தம்பி, அப்படி சம்பிரதாயமாகச் சொல்வதுதான். பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்தில் செய்த மணிமகுடத்தை தான் இப்போது சுந்தர சோழர் அணிந்திருக்கிறார். இன்னும் எத்தனை நாளைக்கோ தெரியவில்லை என்றான் மற்றொருவன். சுந்தர சோழரின் வாழ்நாளை இப்படித்தான் சில காலமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் சிரஞ்சீவியாயிருப்பார் என்று தோன்றுகிறது என்றான் முதலில் பேசியவன். நன்றாயிருக்கட்டும், அவர் உயிரோடு இருக்கும் வரையில் நாடு நகரமெல்லாம் குழப்பமில்லாமல் இருக்கும். அப்படி சொல்வதற்கில்லை. பொன்னியின் செல்வனை கடல் கொண்டு விட்டதாகச் செய்தி வந்ததிலிருந்து சோழ நாடெங்கும் ஒரே அல்லோல கல்லோலமாயிருக்கிறதாம். எப்போது சண்டை மூளுமோ என்று அங்கிருந்து வந்தவர்களெல்லாம் சொல்லி வருகிறார்கள். யாருக்கும் சண்டை? எதற்காக சண்டை? பழுவேட்டரையர்களுக்கும் கொடும்பாளூர் வேளாருக்கும் சண்டை மூளும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியொன்றும் ஏற்படாமல் தடுப்பதற்காகத்தான் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் சிற்றரசர்கள் கூடுகிறார்களாம். ஆதித்த கரிகாலரும் அங்கேதான் போகிறாராம். குதிரைகள் நெருங்கி வந்துவிட்டன, இறைந்து பேசாதீர்கள் என்று ஒருவன் எச்சரித்துவிட்டு, இளவரசர் ஆதித்த கரிகாலரின் முகம் எவ்வளவு வாட்டமடைந்திருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டான். அவர் முகம் வாட்டமடைந்தில்லாமல் எப்படி இருக்கும்? ஆதித்த கரிகாலருக்கு தம்பியின் பேரில் பிராணன். அப்படிப்பட்ட தம்பியை பற்றி தகவல் தெரியவில்லை என்றால் தமையனுக்கு வருத்தமாயிராதா?
தந்தையோ நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறார். இதெல்லாம் உலகத்தில் இயற்கை தம்பி. இளவரசருடைய முகவாட்டத்துக்கு காரணம் இவையெல்லாம் அல்ல. இரட்டை மண்டலத்தார் மீது படையெடுத்து போக வேண்டும் என்று கரிகாலருக்கு ஆசை. அது கைகூடவில்லையே என்றுதான் கவலை. அது ஏன் கைகூடவில்லை? யார் இவரை படையெடுத்து போக வேண்டாம் என்று தடுக்கிறார்கள்? வேறு யார்? பழுவேட்டரையர்கள்தான். படையெடுப்புக்கு வேண்டிய தளவாட சாமக்கிரியைகள் கொடுக்க மறுக்கிறார்களாம். ஏதேதோ இல்லாத காரணங்களையெல்லாம் கற்பித்துச் சொல்லுகிறார்கள். உண்மை காரணம் உங்கள் ஒருவருக்கும் தெரியவில்லை என்றான் ஒருவன். எல்லாம் தெரிந்தவனே, உண்மை காரணத்தை நீதான் சொல்லேன் என்று இன்னொருவன் கேட்டான். ஆதித்த கரிகாலர் யாரோ ஒரு பாண்டிய நாட்டு பெண் மீது காதல் கொண்டிருந்தாராம். இளவரசர் வடபெண்ணை போருக்குச் சென்றிருந்த போது பெரிய பழுவேட்டரையர் அந்த பெண்ணை மணந்து கொண்டு விட்டாராம். அவள்தான் இப்போது பழுவூர் இளையராணியாக விளங்கி சோழ நாட்டில் சர்வாதிகாரம் செலுத்துகிறாள். அதிலிருந்து ஆதித்த கரிகாலரின் மனமே பேதலித்துப் போய்விட்டதாம். இருக்கலாம். உலகத்தில் எல்லா சண்டைகளுக்கும் யாராவது ஒரு பெண்தான் காரணமாயிருப்பாள் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? எந்த பெரியவர்கள் தம்பி அப்படி சொல்லியிருக்கிறார்கள்? சுத்த பைத்தியக்காரத்தனம். இளவரசர் ஒரு பெண்ணை விரும்பினார் என்றால் அவள் போய் ஒரு 60 வயது கிழவனை மணந்து கொள்ளுவாளா? சொல்லுகிறவர்கள் சொன்னால் கேட்பவர்களுக்கு மதி இல்லையா? அப்படியானால் ஆதித்த கரிகாலருக்கு இன்னும் கல்யாணமாகாமல் இருப்பானேன்? நீர்தான் சொல்லுமே. சும்மா இருங்கள். இதோ நெருங்கி வந்து விட்டார்கள். இளவரசருக்கு வலதுபுறத்தில் வருகிறவன்தான் பார்த்திபேந்திர பல்லவன் போலிருக்கிறது. இடதுபுறத்தில் வருகின்றவன் யார்? வாணர் குலத்து வந்தியத்தேவனா? இல்லை, கடம்பூர் சம்புவரையர் மகன் கந்தமாறன். ஓலை கொடுத்து அனுப்பினால் இளவரசர் ஒருவேளை வரமாட்டார் என்று சம்புவரையர் தம் மகனையே அவரை அழைத்து வர அனுப்பியிருக்கிறார். இதிலிருந்து ஏதோ விஷயம் மிக முக்கியமானது என்று தெரிகிறது. அந்த முக்கியமான விஷயம் ராஜரீக சம்பந்தமானதாகவும் இருக்கலாம். ஆதித்த கரிகாலருக்கு திருமணம் ஆகாதிருக்கும் வரையில் சிற்றரசர்கள் அவரை வலைபோட்டு பிடிக்க முயன்று கொண்டுதான் இருப்பார்கள். முதலில் அவரை மணந்து கொள்ளும் பெண் சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காதனத்தில் அமரும் பாக்கியம் பெறுவாள் அல்லவா? இப்படியெல்லாம் கெடில நதிக்கரையில் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்த ஜனங்கள் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். 3 குதிரைகளும் வந்து தண்ணீர் கரையோரம் நின்றன. குதிரைகளுக்கு பின்னால் வந்த ரதம் சற்று அப்பால் அரசமரத்தடியில் நின்றது. அந்த ரதத்தில் 80 பிராயமான வீரக்கிழவர் திருக்கோவலூர் மலையமான் இருந்தார். தண்ணீர் கரை ஓரத்தில் குதிரை மேலிருந்த வண்ணம் ஆதித்த கரிகாலன் திரும்பி அவரை பார்த்தான். பின்னால் ரதத்தில் வந்த கிழவர் சமிக்ஞை செய்யவே ஆதித்த கரிகாலன் குதிரையை திருப்பிக் கொண்டு அவர் வீற்றிருந்த ரதத்தின் அருகில் சென்றான். குழந்தாய் கரிகாலா, நான் இவ்விடத்தில் உங்களிடம் விடை பெற்று கொண்டு திருக்கோவலூர் போக எண்ணுகிறேன். போவதற்கு முன்னால் உன்னிடம் சில முக்கிய விஷயங்கள் சொல்ல வேண்டும். சற்று குதிரையிலிருந்து இறங்கி அந்த அரச மரத்தடியில் உள்ள மேடைக்கு வா என்றார். அப்படியாகட்டும் தாத்தா என்று ஆதித்த கரிகாலன் குதிரையிலிருந்து கீழே குதித்தான். கிழவரும் ரதத்திலிருந்து இறங்கினார். இருவரும் அரசமரத்தடி மேடைக்கு சென்றார்கள். அப்போது பார்த்திபேந்திரன் கந்தமாறனை பார்த்து, நல்ல வேளையாக போயிற்று. இந்த கிழவர் விடன் தொடன் என்று நம்முடன் நெடுகிலும் வந்து விடுவாரோ என்று பயந்து கொண்டிருந்தேன் என்றான். அப்படி தொடர்ந்து வந்தால் இவரை வெள்ளாற்றின் பிரவாகத்தில் தள்ளி முழுக அடித்து விடுவது என்று நான் எண்ணியிருந்தேன் என்றான் கந்தமாறன். இருவரும் தங்கள் பேச்சில் தாங்களே சிரித்து மகிழ்ந்தார்கள். ஆதித்த கரிகாலனை பார்த்து மலைநாடு உடையாராகிய திருக்கோவலூர் மலையமான் சொல்லலுற்றார். ஆதித்தா, இன்றைக்கு 24 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ பிறந்தாய். திருக்கோவலூரில் என்னுடைய அரண்மனையிலேதான் பிறந்தாய். அந்த சமயம் நடந்த கொண்டாட்டங்கள் நேற்று நடந்தது போல எனக்கு ஞாபகம் இருக்கின்றன. உன்னுடைய குலத்தைச் சேர்ந்தவர்களும் என்னுடைய குடியைச் சேர்ந்தவர்களும் சோழ நாட்டையும் தொண்டை நாட்டையும் சேர்ந்த சிற்றரசர்கள் பலரும் வந்தார்கள். இவர்கள் எல்லாரையும் சேர்ந்த 30,000 வீரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நடந்த விருந்தின் விமர்சையை சொல்லி முடியாது. உன் தந்தையின் பட்டாபிஷேக வைபவத்தின் போது கூட அத்தகைய விருந்துகளும் கோலாகலங்களும் நடைபெறவில்லை.
என் பொக்கிஷத்தில் என் முன்னோர்கள் காலத்திலிருந்து 100 வருஷங்களாய் சேர்த்து வைத்திருந்த பொருள் அவ்வளவும் அந்த 3 நாள் கொண்டாட்டத்தில் தீர்ந்து போய்விட்டது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். கெடிலக்கரை நாகரிகம்னே ஒரு தொடர் அதன் தொன்மையை குறிப்பிடுது. இந்த பகுதியின் தொடக்கத்துல இந்த தொடருக்கு ஏற்ற மாதிரி உற்சாகமான சூழ்நிலையை அமைச்சிருக்கார் ஆசிரியர். ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு அழைக்கப்பட்டதன் காரணம் எதுவா இருந்தாலும் அந்த மாவீரனை பத்தி விருப்பம் போல பேசுறதுல மக்கள் கொண்டிருந்த ஆர்வத்தை பார்க்கிறோம். ஒருத்தர் கேட்கிறார், வழக்கமா கூட வர்ற வானர்குல வந்தியத்தேவனை காணுமே, நமக்கு தெரியும் அவன் விரைவா வந்துகிட்டு இருக்கான்னு. சில தொடர்களை பார்க்கலாம். திருமுனைப்பாடி நாடு, சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடையே இருக்கிற நடுநாட்டின் கிளைதான் திருமுனைப்பாடி நாடு. தென்பெண்ணை பாயும் நாட்டில் முனையர் என்னும் குலத்தாரின் பெருமைக்கு சான்றா விளங்குனது. நாளாவட்டத்தில் பெண்ணை நாட்டுக்கே திருமுனைப்பாடி நாடுங்கிற பேரு வந்துடுச்சு. கெடிலம் இந்த சொல்லுக்கு பொருள் ஆழமான ஓடை, ஒடுங்கிய வழி. தென்பெண்ணைக்கு தெற்கே ஓடும் கெடிலத்தின் போக்கு கடற்கரைக்கு 3 கிலோமீட்டர் மேற்கே கேப்பர் மலையால எப்படி மாறி வந்துட்டதுங்கிறது சுவையான செய்தி. கிழக்கு நோக்கி வந்துகிட்டு இருந்த கெடிலம் திருவகீந்திரபுரம் என்னும் தலத்துக்கு அருகே இந்த மலையின் அமைப்பினால செங்கோண வடிவில் வடக்கு நோக்கி திரும்பி உத்தரவாகினியா, அதாவது வடக்கு திசையில ஓடுவதால தனிச்சிறப்பு பெறுது. தேவநாத சுவாமி கோயில் கொண்டுள்ள திரு ஐந்தை கெடிலத்தின் கிழக்கு கரையில இருக்குது. திருவதிகை வீரட்டானம் இறைவனின் வீரச் செயல்களை குறிப்பிடுற 8 தலங்கள்ல திரிபுர தகனம் நடந்த இடம் இந்த திருவதிகை வீரட்டானம். கடலூருக்கு மேற்கே 26 கிலோமீட்டர் தொலைவில் கெடிலத்தின் வடகரையில் அதியறைய மங்கை அதிகைன்னு குறுக்கம் பெற்றது. திருநாவலூர் திருவதிகைக்கு மேற்கே 20 கிலோமீட்டர். சுந்தரர் அவதரித்த இந்த ஸ்தலமும் கெடிலத்தின் வடகரையில் தான் இருக்குது. திருவாமூர் திருநாவுக்கரசர் அவதார தலம் திருநாவலூருக்கு கிழக்கே 12 கிலோமீட்டர். கட்டுச்சாதம், கட்டுச்சோறு சுட சுட சமைச்சு அந்த சாதத்தில் தேங்காய், எலுமிச்சை, புளி, தயிர் சேர்த்து பிசைந்து இலையில கட்டி எடுத்துக்கிட்டு போய் அருந்துறது பாரம்பரிய வழிநடை உணவு. இலக்கியத்தில் ஆற்றுணா, 6 வழி உணா உணவு. வெள்ளாற்றின் பிரவாகம், வெள்ளாறு இங்க வட வெள்ளாற்றை குறிக்கும். பிரவாகம் முன்னே முன்னோக்கி, வாகம் ஓட்டம் அல்லது நீரோட்டம், பிரவாகம் சுருக்கமா வெள்ளம். குலம், குடி இந்த சொற்களை பாட்டன் மலையமான் பயன்படுத்துகிறார். இல், குடி, குலம் 3மே ஒருத்தரின் அடையாளத்தை குறிப்பன. இல் நல்ல குடும்பம், குடி வம்சாவளியின் குடியிருப்பு, குலம் பரம்பரை பாரம்பரிய பண்பாடு. குலத்தின் உட்பிரிவை குடின்னு சொல்லலாம். நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.